வணக்கம் நண்பர்களே. ஈடியும் விட போகிறதில்ல, அமைச்சர்களும் இப்போதைக்கு ஓய போகிறதில்ல. எந்த அமைச்சர்கள்? வழக்கு நிலுவையில் இருக்கும் அமைச்சர்கள், குற்றச்சாட்டுக்கு உள்ளான அமைச்சர்கள், தமிழக அமைச்சர்கள் தான் சொல்கிறேன். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். கனிம வளத்துறை, டாஸ்மார்க்கு, மணல் கொள்ளை, அதுலேயுமே மணல் கொள்ளையிலுமே சில வகைகள் இருக்குல்ல, அந்த மண் இந்த மண் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கடைசியாக நேரு மாட்டினார். அந்த நகராட்சி நிர்வாகத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 1024 கோடி மாட்டினார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நிறைய அமைச்சர்களோட இதில் ஒன்றுனா வருது. இதில் ரொம்ப குறிப்பாக ராம்சார் நிறுவனங்களுக்கு ராம்சார் நிலங்களில் வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்ததில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அமைச்சர்கள் மாட்டுறாங்க. ஸோ இப்படி வரிசையாக பட்டியல், திமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் வரிசையாக இருக்குது. திமுக அரசும் இதை பற்றி இன்னும் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. முதலமைச்சரும் கூட அதனுடைய உச்சபட்ச அலட்சியம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஹைலி இதில் இருந்தது என்ன தெரியுமா? டிஜிபி நியமனம். உங்களுக்கு யூபிஎஸ்சி வந்து ஒரு பரிந்துரை கொடுத்ததுக்கப்புறம் இன்னார் இது பண்ணலான்னு சொல்லலாம். நீங்கள் எதுவுமே இல்லாமல் தூக்கி போட்டுட்டு கோர்ட்டில் போய் பார்த்துக்கோன்னு சொல்கிறதெல்லாம் அதிகாரிகள் கொடுக்குற திமிர்த்தனம். மாட்டிக்கு முழிக்க போகிறதும் ஆட்சி இழக்க போகிறதும் என்னமோ முதல்வர் தான். எந்த அதிகாரி கொடுத்தாருன்னு சொல்லலை. நல்ல அதிகாரிகள் இருக்கலாம், நேர்மையான அதிகாரிகள் இருக்கலாம், ரொம்ப விசுவாசமான அதிகாரிகள் தங்களுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த கடமை வீரன் அந்த சாமியில் இருக்கலாம். ஆனால் மோசமான அதிகாரிகளால் இந்த முதல்வர் மாட்டிக்கொள்கிறார். இதைத்தான் ஒருத்தர் சொன்னார், அவர் தூக்கி உள்ளதை போட்டாங்க. அதிகாரிகளை தான் சொன்னார். அவர் முதல்வரை கூட சில சமயங்களில் நல்லபடியாக சொல்லுவார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ அப்ரூவர் லிஸ்ட்டு ரெடி. ஐயா நாங்கள்லாம் அப்ரூவர் ஆகிடணும். ஏன் அப்ரூவர் ஆகிறாங்க? இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க, இந்த குற்றச்சாட்டுக்குள்ளான துறையை சேர்ந்தவங்க ஏன் அப்ரூவர் ஆகிறாங்க? அப்ரூவர் ஆகலைன்னா ஜெயிலுக்கு போகணும். அப்ரூவர் ஆகிட்டோம்னா ஓரளவுக்கு வழக்கு அப்படியே நகட்டி கொண்டு போயிடலாம். இந்த ஆயுதத்தை கையில் எடுத்து விட்டது இடி. இப்போ அப்ரூவர் லிஸ்ட்டு தயார். யார் யார் அப்ரூவர் ஆக போகிறாங்க? அந்த லிஸ்ட்டு தயாராகிடுச்சு. ஒன்றுன்னா வெளியே வரும். இப்போ நான் என்னோடய சேனலில் அந்த அப்ரூவர் லிஸ்ட்டு சொல்லணுன்ற விஷயம் இல்லை. அவங்களே வெளியிட்டுருவாங்க. யார் சம்மந்தப்பட்ட யார் இந்த இடியெல்லாம் ஏக்கி இவ்வளவு பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களே வெளியிடுவாங்க. பாருங்கள், அதை நாம் சொல்கிறத விட அவங்க சொன்னால் என்ன எஃபெக்ட்டு? நம்ம சொன்னோன்னா நம்ம சேனல் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆக அப்ரூவர் லிஸ்ட் ரெடி. யார் அப்ரூவர் ஆக போகிறாங்க? தொடர்ந்து பேசுவோம்.